ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்விங் ஆக்சசரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய த்ரெட் பாக்ஸ். ஸ்விங் அல்லது எம்ப்ராய்டரி பண்ணுறவங்களுக்கு த்ரெட்ஸ், பட்டன்ஸ், நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பான விஷயம். அதுவும் குழந்தைங்க இருக்காங்கன்னா லிட்டில் பிட் சேஃப்டியாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா இந்த பாக்ஸ்க்கு போகிறது நல்லது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணும்போது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி குயிக்காக ஒரு 1 மினிட்ல பார்த்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் வந்துட்டு நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அது வந்து மெஸ்அப் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். மெஷரிங் டேப்ஸ், நீடல்ஸ், பட்டன்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்விங் ஆக்சசரிஸ் எல்லாம் கம்பார்ட்மெண்ட் வைக்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரு பொருளையும் தனித்தனியாக தேடுற மாதிரி இருக்காது, மெஸ்அப் ஆகாது. அந்தந்த இடத்துல அது கரெக்டாக இருக்கும். நம்ம நூல் சிக்கிற வேலை இருக்காது. ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த பாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரே இடத்துல இத்தனை கலர்ஃபுல்லான த்ரெட்ஸை பார்க்கும்போது ஒரு மினி டைலராக ஒரு ஹாப்பி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய தைக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய த்ரெட்ஸை பார்த்துருப்பாங்க. நம்ம இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா நமக்குமே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம எல்லாமே மெட்டீரியல் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னும்போது நமக்கு வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். தனித்தனியான பாக்ஸில் வைக்கும்போது நமக்கு தெரியாது இவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குது, இவ்வளோ நீடல்ஸ் இருக்குது, இவ்வளோ பட்டன்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம இது ஒரே பாக்ஸாக நம்ம வந்து வைக்கும்போது இது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து பர்டிகுலர்லி வந்து நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் ஒமிட் பண்ண சான்ஸ் கிடையாது, இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாக்ஸ். ஸோ நமக்கு உள்ளே என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணாமலே ஜஸ்ட்டு தலைகீழே பார்த்தாலே நமக்கு தெரிய போகுது. அதனால நம்ம த்ரெட் எதுவும் மெஸ்அப் ஆக போகிறதும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிலர்லாம் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு எம்ப்ராய்டரி, கிராஃப்ட் ஒர்க் அவங்களாம் பண்ணுவாங்க. ஈவன் மிஷின் இல்லாதவங்க அவங்க கூட இதை வாங்கி வச்சுக்கலாம். இந்த அளவு நம்ம த்ரெட் இல்லை அப்படின்னா கூட ஒரு 10 த்ரெட் இருக்குது அப்படின்னா கூட நம்ம 10 த்ரெட்டை வச்சுட்டு மீதி இருக்க கேப் நமக்கு வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது. அங்கே நம்ம நீடில் ஹரிசாண்டல் வைஸ் இல்லை சின்ன நீடில் அந்த வெர்டிக்கல் வைஸ் நம்ம எப்படி வேணுமோ அப்படி அடுக்கிக்கிட்டோம்னா நீடில்ஸுமே மெஸ்அப் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு எதுக்கு நான் இதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன், ஒரு பாக்ஸ் தானே அப்படின்றது இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வந்துட்டு நீடல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வைக்கலை, ஏதோ ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுருக்கோம். ஃபார்ஸும் அதுவும் நல்லது தான். நம்ம அந்த அளவு அதை வந்து ஹேண்டில் பண்ணுவோமான்றது பெரிய கொஸ்டின் மார்க். எல்லா பாக்ஸோடையும் அதை வச்சோன்னா அது அவ்வளோவா நமக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. பை சான்ஸ் அது கீழே விழுறோம், பாப்பாங்க இருக்குது அப்படின்னா நம்ம சேஃப்டியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து த்ரெட் ரிப்பேர் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஸ்டிச் ரிப்பேர் ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துலையே ஆர்கனைஸ் பண்ணும்போது இட்ஸ் பி பர்ஃபெக்ட்.